ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே கூடி வந்த எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துக்களையும் கர்த்தர் நமக்கு நல்லவராயிருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் எழுதின புஸ்தகம் 33 அதிகாரம் 24 வசனம் 25 வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 33 அதிகாரம் 24 25. ஆசேரை குறித்து, ஆசேர் புத்திரர் பாக்கியமுடையவனாய் தன் சகோதரருக்கு பிரியமாயிருந்து தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான். இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சையின் கீழ் இருக்கும். உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உபாகம் 33 அதிகாரம் எப்படி ஆதியாகமம் 49 அதிகாரத்தில் யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளையும் அழைத்து ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு நடக்க போற காரியங்களையும் தீர்க்க தரிசனமாய் சொன்னாரோ, அதே போல மோசே மரிப்பதற்கு முன்பாக 12 கோத்திரங்களுக்கும் நடக்க போகிற காரியங்களையும் 12 கோத்திரங்கள் மேல் கர்த்தர் வைத்த திட்டங்கள் 12 கோத்திரங்கள் மேல கர்த்தருடைய சிந்தை எப்படி இருக்கும் என்பதையும் தீர்க்க தரிசனமாய் சொல்லி வந்தார். ரூபனிலிருந்து ஆரம்பித்து ரூபன், லேவி, யூதா அப்படி ஒவ்வொரு கோத்திரமாய் சொல்லி வரும்போ கடைசியாய் சொன்ன ஒரு வார்த்தை ஆசேர் கோத்திரம். கடைசி அவர் சொன்ன அந்த கோத்திரத்தை குறித்து அவர் பேசுறார். அப்படி பேச ஆரம்பிக்கும் போதே சொல்றார், ஆசேர் பாக்கியம் உடையவனாய் தன் சகோதரருக்கு பிரியமாயிருப்பான் அப்படின்னா ஆரம்பிக்கிறது. அவன் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவனாய், புத்திர பாக்கியம் உடையவனாய், நல்ல நன்மைகளை பெற்றவனாய், சகோதரர் நடுவில் ரொம்ப செழிப்பா இருப்பான். நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நன்மைகளை சொன்னார். ஆனா நான் பார்த்ததுல ரொம்ப வித்தியாசமான ஆசீர்வாதத்தை வாங்கினது இந்த ஆசேர் புத்திரர். ஏன்னா ரூபனை பார்த்து சொல்றாரு மோசே, ரூபன் பிழைத்திருப்பானாக, அவன் ஜனம் கொஞ்சமா இராது. ஒரே வார்த்தை தான், பிழைத்திருப்பானாக முடிச்சிட்டார். லேவிக்கு சொல்லும்போது சொன்னார், அவன் ஊழியம் செய்கிறதுனால அவனுக்கு விரோதமாக எலும்புகளுடைய இடுப்பு எலும்புகள் நொறுங்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சார். யூதா ஆசீர்வதிக்கப்படணும், அவன் சத்துருக்களுக்கு ஜெயம் எடுக்கணும், அவன் சிறையிருப்பை விட்டு திரும்பணும் அப்படிலாம் சொல்றார். மனாசே, எப்பிராயீம் அல்லது யோசேப்பின் புத்திரர்கள் இவர்களை குறித்து சொல்லும் போது முச்செடியில் எழுந்தருளினுடைய தயை இவர்கள் சரசின் மேல் இருக்கும், இப்படி எல்லாத்துக்கும் சொன்னார். ஆனா ஆசேருக்கு சொல்லும் போது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, தன் காலை எண்ணெயில் தோய்ப்பான். அவனை பார்த்து சொன்ன வார்த்தை, அவன் காலை எதுல தோய்ப்பானா, எண்ணெயில தோய்ப்பான். அப்படின்னா அவன் கால் எப்பவுமே எண்ணெயால நனைக்கப்பட்டிருக்கும், எண்ணெயில மூழ்கி இருக்கும். யோபு சொல்றார் அல்லவா, நான் என் கால்களை நெய்யினால் என்ன செய்தேன், கழுவின, கண்மால் இருந்து எண்ணெய் எனக்கு ஓடி வந்ததுங்கிறாரு. யூதாவை குறித்து யாக்கோபு சொன்ன வார்த்தை, யூதா தன் வஸ்திரத்தை ரத்தத்துல தோய்ப்பான் அப்படின்னு அதே 49 சொன்னாரு. இங்க இவர் என்ன சொல்றாரு, ஆசேர் புத்திரர் சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்கள் தங்கள் கால்களை எங்க தோய்ப்பார்கள், எண்ணெயில தோய்ப்பார்கள். அவன் கால்கள் எப்போது எண்ணெயாய் நிரம்பி இருக்கும், அவன் கால்கள் எண்ணெயினால மூடப்பட்டிருக்கும், அவன் ஒவ்வொரு நாளும் எண்ணெயினால் நிரம்பி இருக்கிறான். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், கால்கள் எண்ணெயால் நிரம்புமானால் கண்டிப்பா தலையும் எண்ணெயால நிரம்பும். கால்கள் எண்ணெயால் நிரம்புமானால் கண்டிப்பாய் முகத்துலையும் எண்ணெய் வடியும். கால்கள் எண்ணெயாய் நிரம்பி இருக்குமானால் கண்டிப்பா கைகளும் இருதயமும் எல்லா பக்கமும் எண்ணெய் வடியும். ஆசேரை குறித்து சொல்லுகிறார், அவன் வாழ்க்கை முழுவதும் எண்ணெயால் நிறைந்திருப்பான். அவன் ஆசீர்வதிக்கப்பட ஒரு பெரிய காரணம், அவனை சுத்தி ஒரு எண்ணெய் இருக்கும், அந்த எண்ணெய் குறையவே குறையாது. அந்த எண்ணெயால் தன் கால்களை தோய்த்து கொண்டிருப்பான். அது என்ன எண்ணெய்? இந்த ஆசேர் கோத்திரத்தில் இருந்த எண்ணெய் என்னன்னா, அதுக்கு ஒரே உதாரணம், ஒரு தாயார் உண்டு பைபிள்ல. லூக்கா சுவிசேஷம் 2 அதிகாரத்துக்கு வாங்க, ஒரு தாயாரை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவளை குறித்து வாசிக்கலாமா? அவள் எந்த எண்ணெயால் நிரம்பி இருந்தாள் என்று அதனுடைய 36, 37, 38 ஆசேருடைய கோத்திரத்தாலும்
பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி. நம்பர் 1, இவர் எந்த விதமான எண்ணெயினால் நிரம்பி இருந்தால் அப்படின்னா, தீர்க்க தரிசன எண்ணெயால் என்ன செய்தால் நிரம்பி இருந்தால். இவள் என்ன கோத்திரத்தை சார்ந்தவள்? ஆசேரின் கோத்திரத்தை சார்ந்தவள். இந்த ஆசேரின் கோத்திரத்தை சார்ந்த இந்த அன்னாள் தீர்க்க தரிசன ஆவியால் என்ன செய்தால் நிறைந்திருந்தாள். அங்க என்ன சொன்னார் மோசே? ஆசேர் தன் கால்களை எண்ணெயில் என்ன செய்வான்? தோய்ப்பான். அப்போ ஆசேருடைய கோத்திரத்துக்கு ஒரு பிரதான ஆசீர்வாதம், அவன் குடும்பத்தில் எண்ணெய் குறையாது. அதற்கு நல்ல உதாரணம் அன்னாள். இந்த அன்னாளை குறித்து வாசிக்கிறோம். அவள் தீர்க்க தரிசன ஆவியால் என்ன செய்தால் நிறைந்திருந்தாள். அப்போ நீங்களும் நானும் எதனால தோய்க்கப்படணும், எதனால நிரம்பணும், எதனால கழுவப்படணும்னா தீர்க்க தரிசன ஆவியால் நிரப்பப்படணும், தீர்க்க தரிசன அபிஷேகத்தால் நிரப்பப்படணும். தீர்க்க தரிசனங்களை நாடுங்கள் என்று சொன்னார், தீர்க்க தரிசன வரங்களை விரும்புங்கள் என்று சொன்னார். அப்போ தீர்க்க தரிசனத்தினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நிரப்பப்பட வேண்டும். அன்னாள் தீர்க்க தரிசன ஆவியால் நிறைந்திருந்தாள். அடுத்த வாசிங்க. அவள் கன்னி பிரயாயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடைய வாழ்ந்தவளும் வயது சென்றவள் ஏறக்குறைய வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு அடுத்து 2வது எதை விட்டு நீங்காமல் இருந்தால் அவள் கால்கள் தேவாலயத்தில் நிரம்பி இருந்தது. அப்போ என் கால்கள் எண்ணெயால நிரம்பட்டுன்னு ஆசேர்த்த சொல்றாரு. எந்த எண்ணெய்? பிரசன்னத்தின் எண்ணெய். ஏன் தேவாலயத்தில் தங்கி இருந்தால் அங்கே பலி செலுத்தப்படுகிறது, அங்கே ஆராதனை நடக்கிறது, அங்கே துதி செலுத்தப்படுகிறது, அங்கே கர்த்தரை தேடுகிற பிரதான ஆசாரியன் உண்டு, குத்துவிளக்கு ஏற்றப்படுகிறது, அங்கே தேவ பிரசன்னம் தங்கி இருக்கிறது. சிமியோனை போன்ற பெரிய பெரிய ஆண்டவருக்காய் காத்திருக்கிற பரிசுத்தவான்களுடைய பாதங்கள் அந்த ஆலயத்தில் இருக்கிறது. சகரியா எலிசபெத்தை போல உத்தமமாய் நடக்கிற நல்ல ஜீவியம் செய்யக்கூடிய பரிசுத்தவாட்டிகள் வாழுகிற இடம். அந்த இடத்தை விட்டு இவள் கால்கள் விலகவே இல்லை. 1, தீர்க்க தரிசன ஆவியினால நிரம்பணும். 2, தேவ பிரசன்னத்தால் என்ன செய்யணும்? நிறைய பேருக்கு தீர்க்க தரிசன ஆவி இருக்கு, ஆனா தேவ பிரசன்னம் இல்லாததுனால கண்ட கழுதையெல்லாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? பேச வேண்டியிருக்குது, மனசுல தோணதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்குது. ஏன்னா பிரசன்னத்தில் வாழாமல், பிரசன்னத்தில் ஜீவிக்காமல் புறப்படுகிற எதுவும் தீர்க்க தரிசனமா என்ன செய்யாது? மாறாது. அப்போ அன்னாளுடைய கால்கள் எந்த எண்ணெயினால் நிரம்பி இருந்தது? பிரசன்னத்தின் எண்ணெயினால். இந்த நல்ல ராத்து கால வேளையில் என் கால்கள் பிரசன்னத்தின் எண்ணெயினால் தோய்க்கப்படணும். தேவாலயத்தை விட்டு நீங்க கூடாது, ஆராதனை விட்டு நீங்க கூடாது, தெய்வத்தை தேடுகிற அனுபவங்களை விட்டு நீங்க கூடாது. தெய்வ பிரசன்னம் மேலானது. அந்த தெய்வ பிரசன்னத்தில் அன்னாள் வாழ்ந்தாள். அவள் ஆசேரின் கோத்திரத்தை சார்ந்தவள். அவளுடைய கால்கள் எண்ணெயால் நிரம்பி இருந்தது. ஆமே. 1 தீர்க்க தரிசன ஆவி, 2வது பிரசன்னத்தின் எண்ணெய், 3வது பாருங்க இரவும் பகலும் உபவாசம். 3வது எப்படி இருந்தால் எந்த எண்ணெயினால் தன் கால்களை நனைத்தாள் என்றால் உபவாசம் என்கிற எண்ணெயினால். அவன் ஆசேரின் கோத்திரம் எப்படி நிரம்புது பாருங்க. உபவாசம் என்கிற எண்ணெயினால் நிரம்பி இருந்தார்கள். உபவாசம் ரொம்ப அவசியம். காலங்கள் போக போக இன்னைக்கு உபவாசங்கள் விமர்சனம் பண்ணப்படுகிறது. உபவாசித்து ஜோமானாதான் கர்த்தர் இறங்குவாரா? உபவாசித்தாதான் கர்த்தர் பதில் தருவாரா? உபவாசிக்கெல்லாம் கர்த்தர் தரமாட்டாரா? நாமெல்லாம் பிள்ளைகள் அல்லவா? பிள்ளைகளுக்கு தகப்பன் இறங்க மாட்டாரா? இதெல்லாம் பேசுறதுக்கும் கேட்கிறதுக்கும் நல்லா இருக்கும். ஆனா இயேசு ஒரு இடத்துல தன் சீசர்களை பார்த்து சொன்னா, நீ பேய துரத்த நினைச்சா இவ்வகை பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி என்ன செய்யாது? போகாது. ஏன் துரத்த முடியல? ஏன் ஜெயிக்க முடியல? அவர் ஈஸியா சூப்பரா பதில் சொன்னார், உபவாசம் இல்லாததுனால. அப்போ சபை உபவாசிக்கணும். உபவாசம் என்கிற எண்ணெயினால் என் கால்கள் என்ன செய்யணும்? என் முழங்கால் உபவாசத்துல முடங்கணும், என் கால்கள் உபவாசத்துல நிற்கணும், உபவாசத்துல ஆராதிக்கணும், உபவாசத்துல கர்த்தரை தேடணும். அப்போ ஆசேரின் குடும்பத்தை சார்ந்த அன்னாள் உபவாசம் என்கிற எண்ணெயால் தன் முழங்காலை நனைத்து வைத்திருந்தாள். 86 வயது, இளம் வயதுல புருஷனை இழந்தவள். ஆனா ஒவ்வொரு நாள் உபவாசித்து 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 கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்தாள். ஒன்னு தெரியுமா? உபவாசம் 1
நம்மளை மறுரூபப்படுத்தும். 2 நம்மளை சார்ந்திருக்கிற குடும்பத்தை தேசத்தை மறுரூபப்படுத்தும். 2 காரியத்தை செய்யும். 1 நம்மளை என்ன செய்யும்? நம்மளை நாமே மறுரூபப்படுத்துவது உபவாசம். உட்கார்ந்து ஜெபிக்கும்போது குறைகளை உணர்த்துவார். உட்கார்ந்து ஜெபிக்கும்போது தடைகளை மாற்றுவார். உட்கார்ந்து ஜெபிக்கும்போது நுகத்தடிகளை உடைப்பார். நமக்கு நாமே விடுதலை உண்டாகும். 2 உபவாசித்து ஜெபிக்கும்போது சபைக்குள்ள விடுதலை, தேசத்துக்குள்ள விடுதலை, குடும்பங்களுக்குள்ள விடுதலை. அப்போ உபவாசம் என்பது நுகத்தடிகளை உடைக்கிற ஒரு இடம், நுகத்தடிகளை மேற்கொள்கிற இடம். நான் இப்படி சொல்லுவேன், உபவாசம் என்பது அந்த காலங்களில் எப்படி தாவீதும் ராஜாக்களும் போய் எதிரிகளோடு யுத்தம் செய்தார்களோ அதே போல யுத்தம் செய்கிற ஒரு யுத்த காலம் உபவாசங்கள். ஆமென். அப்ப தீர்க்க தரிசனம் என்கிற எண்ணெயால் என் கால்கள் நிரம்பணும். அடுத்து தேவ பிரசன்னம் என்கிற எண்ணெயால் என் கால்கள் நிரம்பணும். அடுத்து உபவாசம் என்கிற எண்ணெயால் என் கால்கள் நிரம்பணும். அடுத்து பாருங்க, அவள் ஜெபம் பண்ணி, அடுத்து என்ன செய்து கொண்டிருந்தாள்? ஜெபம் பண்ணினாள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணினாள். இடைவிடாமல் ஆண்டவரோடு பழகி கொண்டே இருந்தாள். ஜெபம் என்பது நம்மை ஆண்டவரோடு இணைக்கிற ஒரு பாலம், நம்மை ஆண்டவரோடு சேர்க்கிற ஒரு இடம். இவள் 24 மணி நேரமும் அந்த தேவாலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாள். அங்கே உட்கார்ந்து ஒவ்வொருத்தருக்காய் ஜெபம் பண்றா, தேசத்துக்காய் ஜெபம் பண்றா, குடும்பத்துக்காய் ஜெபம் பண்றா. ஆசேரின் கோத்திரம் தன் கால்களை எண்ணெயில் தோய்ப்பான். ஜெபம் ரொம்ப அவசியம். காலையும் மாலையும் ஜெபிக்கணும். ஜெபம் ஒரு பலிபீடம். ஜெபம் என்பது பரலோகத்தில் எரியக்கூடிய பலிபீடத்தின் அக்கினியை போன்றது. அப்போ ஜெபம் அவசியம். ஜெபிக்காத வீடும் ஜெபிக்காத மனிதனும் விழுந்து போவார்கள். ஜெபிக்காத சபை விழுந்து போகும். ஜெபிக்காத ஊழியம் விழுந்து போகும். ஜெபம் சுவாசம் போல அது எவ்வளவுக்கு எவ்வளவு ஏற்றப்படுகிறதோ அதனால தான் ஆண்டு சொன்ன பலிபீடம் எப்போதும் எப்படி இருக்கணும்? அனலா இருக்கணும். எப்போதும் அனலா இருக்கணும்னா விறகை போன்ற ஜெபங்களை போட்டுட்டே இருக்கணும். ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும், சபைகளுக்காக ஜெபிக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரோடு பழகணும். அப்ப என் கால்கள் ஜெபம் என்கிற எண்ணெயால தோய்க்கப்படணும். அப்ப பாருங்க, தீர்க்க தரிசனம், அடுத்து பிரசன்னம், உபவாசம், ஜெபம். அடுத்து ரொம்ப முக்கியமானது, ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். என்ன செய்தால்? ஆராதனை என்பது ஆண்டவரை உயர்த்துவது, ஆண்டவரை புகழுவது, பாடல் பாடி அல்லது ஆண்டுடைய நாமத்தை சொல்லி அவருடைய நாமத்துக்கு நன்றி சொல்லுவது, துதி செலுத்துவது, ஸ்தோத்திரம் பண்ணுவது. ஆமே, தாவீது சொல்றார் அல்லவா, கர்த்தர் செய்த எல்லா ஈவுகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் அவரை பாடுவேன். அவன் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரத்து மகிழும். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பாடி கர்த்தரை ஆராதித்தார்கள். அப்போ ஆராதனை அவசியம். ஆண்டவரை உயர்த்தணும். நீர் நல்லவர், நீர் மகிமையானவர், என் வாழ்க்கையில் நீர் போதுமானவர். நிறைய பேருக்கு ஆராதனை தான் வராது, ஜெபம் வரும், உபவாசம் வரும். ஆனால் நன்றி சொல்லுங்கன்னா மனசில் என்ன வராது? நன்றி வராது. அப்படி அல்ல, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு இருதயம், அதாங்க ஆராதனை, அதாங்க ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுகிற ஒரு இருதயம். என்னை நடத்தி வந்தார், என்னை பாதுகாத்தார், என் கூட இருந்தார், என்னை இம்மட்டும் நடத்தினோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு இருதயம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அவன் பிரயோஜனம் இல்லாத நம்மை இவ்வளவு தூரம் நடத்துகிறார் என்றால் நம்முடைய கால்கள் ஆராதனை என்கிற எண்ணெயால் நிரம்பி இருக்கணும். ஆண்டவர் எதுல பிரியப்படுகிறார்? என் ஆராதனையில பிரியப்படுகிறார். ஆமென். ஜெபம் என்னை கர்த்தரோடு இணைக்கும், ஆராதனை கர்த்தரை என்னோடு இணைக்கும். தாவீதுடைய வெற்றியின் ரகசியம் ஆராதனை. அவன் அதிகமாய் ஆராதித்தவர். ஆராதனை எப்படி தெரியுமா இருக்கும்? என்ன நடந்தாலும் நடக்காட்டாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை. அவர் பார்த்து கொள்ளுவார், எனக்கு யாவையும் செய்து முடிப்பார். விசுவாச அறிக்கை இருக்கும், நம்பிக்கையான வார்த்தை இருக்கும். ஆராதனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும். ஏன் தெரியுமா? ஜெபம் கூட வாய்த்து பண்ணிடலாம், ஆனா ஆராதனை பண்ண முடியாது. அதுக்கு உள்ளத்துல நன்றி உள்ள இருதயம் இருந்தா மட்டும்தான் எது வெளியே வரும்? ஆராதனை வெளியே வரும். அப்ப இந்த ஆசேரின் கோத்திரம் தன் கால்களை எண்ணெயால தோய்த்தார்கள். அதற்கு நல்ல உதாரணம் தான் அன்னாள். அப்ப அன்னாள் பாருங்க, தீர்க்க தரிசனத்தினால, பிரசனத்தால, உபவாசத்தால, ஜெபத்தால, ஆராதனையினால நிரம்பி இருந்தால் எல்லாவற்றிற்கும் மேலாக மேசியாவின் வருகைக்காய்
காத்திருந்தவள். 38ஆம் வசனம், அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும். அவள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, காத்திருந்தாள். எதற்காக? மீட்பருடைய வருகைக்காக. மேசியா வருவார், மேசியா பிறப்பார், அவர் மீட்பார், பெத்லகேம் ஊர்ல பிறப்பார், யூதா கோத்திரத்தில் பிறப்பார். அந்த பிறப்புக்காய் அன்னைக்கு எருசலேம் தேவாலயத்தில் ஒரு பெரிய கூட்டமே காத்திருந்தது. என் வயத்துல பிறக்க மாட்டாரா, என் வயிற்றுல பிறக்க மாட்டாரான்னு கன்னிகள் உட்கார்ந்து காத்திருந்தார்கள். ஆனா இவளுக்கு தான் புருஷன் இல்லையே, இவளுடைய புருஷன் மரிச்சு போனா. அவன் மரிச்சு போன இவள் விதவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விதவையான இவள் தேவாலயத்தில் உட்கார்ந்து ஆராதிக்கிறாள். இனி இவ கர்ப்பமான ஊர் தப்பா பேசும். விதவையா இருக்கிற ஒருத்தி என்னவாயிட்டா, கர்ப்பமாயிட்டா. அப்ப இவளுக்கு தெரியும், கண்டிப்பா மேசியா என் வயத்துல என்ன செய்ய மாட்டார், பிறக்க மாட்டார். கண்ணின் வயத்துல பிறக்கணும். நான் 7 வருஷம் புருஷனோடு என்ன செஞ்சிட்டோம், வாழ்ந்துட்டோம். அப்ப என் வயத்துல பிறக்க மாட்டார். ஆனால் அவர் யார் வயத்திலேயாவது பிறக்க மாட்டாரா? நான் அவரை பார்க்க மாட்டேனா? அவருடைய வருகை நான் பார்க்க மாட்டேனா? அவருடைய பிரசன்னத்தை நான் பார்க்க மாட்டேனா என்கிற ஒரு ஏக்கமும் தவிப்பும் அந்த அண்ணாளுக்குள் நிறைந்திருந்தது. அப்போ கடைசியா என் கால் எதுல நனையணும் தெரியுமா? காத்திருக்கிற காத்திருப்புல என் கால்கள் நனைஞ்சிருக்கணும். என் கால் பாவத்தில் நனையக்கூடாது, என் கால் உலகத்தில் நனையக்கூடாது, என் கால் இக்கட்டில் சிக்கக்கூடாது. என் கால்கள் எண்ணெயில் நனையணும், என் கால்கள் எண்ணெயால் நிரம்பி இருக்கணும். அப்படி நிரம்பி இருந்தா ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமே. அப்ப சொல்லுங்க, 1 தீர்க்க தரிசனம் என்கிற எண்ணெய், 2 தேவ பிரசன்னம் என்கிற எண்ணெய், 3 உபவாசம் என்கிற எண்ணெய், 4 ஜெபம் என்கிற எண்ணெய், 5 ஆராதனை என்கிற எண்ணெய், 6வது காத்திருப்பு என்கிற எண்ணெய் இந்த கோத்திரத்தின் மேல் வைத்தார். இதற்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? இப்படி எண்ணெயால் தன் கால்களை தோய்த்ததனால இவர்களுக்கு மோசே சொன்ன ஒரு வார்த்தை, அந்த 33ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்க. இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சையின் கீழ் இருக்கும். சொல்லுங்க, இரும்பும் வெண்கலமும் எங்க இருக்கும்? உன் பாதரட்சைக்கு கீழே இருக்கும். இரும்பும் வெண்கலமும் இந்த ரெண்டுமே தண்டனைக்கு அடையாளம், நியாய தீர்ப்புக்கு அடையாளம். இந்த ரெண்டுமே ஏன்னா இரும்பு, யோசேப்பை இரும்பினால் அடைச்சு வச்சிருந்தார்கள். அவனுடைய பிராணன் இரும்பிலே அடைபட்டு கிடந்தது. அப்ப இரும்பு என்கிறது ஒரு உபத்திரவம், இரும்பு என்கிறது ஒரு நியாய தீர்ப்பு, இரும்பு வெண்கலம் என்கிறது மேற்கொள்ள முடியாத போராட்டங்கள். இவர் சொல்றார், உன் காலு மட்டும் எண்ணெயில நனையுமானால் உன் காலுக்கு கீழே அல்ல, உன் செருப்புக்கு கீழே இரும்பும் வெண்கலத்தையும் கர்த்தர் அடக்குவா. உன் பாதரட்சைக்கு கீழங்கிறாரு. அப்போ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, என் மேல தேவ அபிஷேகம் நிரம்பி இருக்குமானால், என் கால்கள் ஜெபத்திலையும் தேவ பிரசன்னத்திலையும் தேவ கிருபையிலையும் நிரம்பி இருக்குமானால், என் பாதரட்சைக்கு கீழே இரும்பையும் வெண்கலத்தையும் கர்த்தர் அடக்குவா. என இரும்பு உபத்திரவத்துக்கு ஒரு அடையாளம், வெண்கலம் நியாய தீர்ப்புக்கு ஒரு அடையாளம். வடக்கிருந்து இரும்பை போல ஒருவன் வருகிறான் என்று நேபுகாத்நேச்சாரை குறித்து சொன்னார் ஆண்டவர். அப்படியானால் உபத்திரவங்களும் பாடுகளும் நெருக்கங்களும் இரும்பு போல எனக்கு விரோதமாய் பெருகலாம், என்னால மேற்கொள்ள முடியல, என்னால ஜெயிக்க முடியல நினைக்கலாம். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் காலுக்கு கீழே என்ன இருக்கிறதுனால அந்த எண்ணெயின் பலன் என்ன செய்யணும்? எல்லா இரும்பையும் மேற்கொள்ளும், எல்லா வெண்கலத்தையும் மேற்கொள்ளும், எல்லா அதிகாரங்களையும் மேற்கொள்ளும். தாவீது சொல்லுகிறார், என் கைகள் வெண்கல வில்லையும் என்ன செய்யும்? வளைக்கும். ஐயா, ஏன் வளைக்கும்? அவர் என் விளக்கை ஏற்றி வைத்திருக்கிறார். என் கால்கள் தேவ பிரசன்னத்திலையும் என் கால்கள் தேவ மகிமையிலும் ஓடுமானால், அதனாலதான் ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்றாரு, அத்திமரம் துளிர் விடலையா பரவாயில்லை, ஒலிவ மரத்துல பலன் இல்லையா பரவாயில்லை, திராட்சை செடியில கனி இல்லையா பரவாயில்லை, ஆட்டு மந்தையில பலன் இல்லையா பரவாயில்லை, மாட்டு மந்தையில பலன் இல்லையா பரவாயில்லை, இதெல்லாம் இரும்பை போல என்னை மேற்கொள்ளலாம், வெண்கலத்தை போல மேற்கொள்ளலாம்.
அவர் என்ன சொல்றார் தெரியுமோ? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். தேவரின் பலன் அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயர்ந்த இடத்துல நடக்க பண்ணுவார் அப்படின்னு ஆபகுக்கு 3 அதிகாரம் கடைசி பகுதியில் வாசிக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? என் கால் இதுக்கு மேல ஏறி நடக்கும். ஆமே, அத்திமரம் மூழ்கடிக்க முடியாது, ஆட்டு மந்தையும் மூழ்கடிக்க முடியாது. என்னை சுத்தி எல்லாம் தோத்து போனாலும் இது என் பாதரட்சிக்கு கீழே தான். நான் இவைகளுக்கு மேல நடப்பேன், நான் இதுக்கு மேல உலாவுவேன். அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்குவார். அதுதாங்க தேவபலன். என் கால்கள் எண்ணெயில மூழ்க மூழ்க என்னை ஆண்டவர் உயரத்தில் நடக்க பண்ணுவார். போராட்டங்களுக்கு மேல, பிரச்சனைகளுக்கு மேல, இரும்பை போல் இருக்கிற சூழ்நிலைகளுக்கு மேல அவர் நடக்க பண்ணுவார். அபிஷேகம் இறங்குறது சிம்சோன் மேல. அவனு கட்டப்பட்டிருந்த சங்கிலி அவன் கையில் இருந்தது. ஆனால் தூண்களை ஒரு தள்ளு தள்ளினான். அபிஷேகம் சங்கிலிகளையும் தாண்டி தூண்களை கீழே விழ பண்ணினது. அப்போ அபிஷேகம் எனக்கு விரோதமா எத்தனை இரும்பு சங்கிலி எழும்பினாலும், எத்தனை வெண்கலம் எழும்பினாலும் அவைகளை தரமட்டமாக்கிட்டு என்னை வெளியே புறப்பட பண்ணும். ஆமென். ஆண்டவர் நல்லவர். அவர் சொல்றாரு, அது உன் பாதரட்சைக்கு கீழே, உன் காலு கூட தேவையில்லை, செருப்புக்கும் கீழே தான் இரும்பு வெண்கலம். சொல்லிட்டு அடுத்தொன்னு சொல்றாரு பாருங்க, உன் நாட்களுக்கு தக்கதாய் உனக்கு பலன் இருக்கும். தெரியுமா? உன் கால்கள் எண்ணெயில நனைது இல்லையா? பிரசனத்திலையும் தீர்க்க தரிசன அபிஷேகத்திலையும் உபவாசத்திலையும் ஜெபத்திலையும் காத்திருப்பில் நீ நனைகிறதுனால உன் நாட்கள் 50 வருஷமா அந்த 50 வருஷத்துக்கு தேவையான பலன் உன் மேல இருக்கும். உன் நாட்கள் 70 வருஷமா 70 வருஷத்துக்கு தேவையான பலன் உனக்கு இருக்கும். இது ரொம்ப அழகான வார்த்தை இல்லையா? உன் நாட்களுக்கு தக்கதாய் உனக்கு என்ன இருக்கும்? பலன் இருக்கும். உன் பலன் குறுகுவதில்லை. பைபிள்ல பலன் பெருகுவது பெரிய ஆசீர்வாதம், பலன் குறுகுவது பெரிய மோசம். இங்க கர்த்தர் சொல்றாரு, உன் பலன் குறுகாது. உன் நாட்களுக்கு தக்கதாய். வாலிபனா இருக்கிறியா, அதுக்கு தக்க பலன் இருக்கும். இன்னும் கொஞ்சம் வளர்றியா, குடும்பஸ்தனா மாறியா, அதுக்கு தக்க பலன் இருக்கும். பிள்ளைகள் வளரத்தக்க விதத்தில் குடும்பம் வளரும்போ அதுக்கு தக்க பலன் வரும். பிள்ளைகள் திருமணம் முடிச்சு கொடுக்கிற வயசு வரும்போ அதுக்கு தக்க பலன் வரும். பேர பிள்ளைகள் எடுக்கும்போ அதுக்கு தக்க பலன். அப்போ காலங்களுக்கு தக்க பலன் பெருகி கொண்டே இருக்கும். ஏன் தெரியுமா? கால்கள் எண்ணெயில நனைவதனால. எவ்வளவு பெரிய மகிமை இல்லையா? என் கால்கள் எண்ணெயில நனைய நனைய நனைய. சின்ன பையனா இருக்கும்போ இப்ப என்ன பலன் தேவையோ, என்ன அபிஷேகம் தேவையோ, என்ன கிருபை தேவையோ அதை வைப்பா. வளர வளர அதற்கு ஏற்ற கிருபை, அதுக்கு ஏற்ற அபிஷேகம், அதுக்கு ஏற்ற மகிமை, பலன் பெருகும். காலேபு சொல்றாரு, 45 வயதில் இருந்த பலன் 85 வயதிலையும் அப்படியே இருக்கு. பலன் பெருகி இருக்கிறது, பலன் குறையவே இல்லை. அப்ப என் கால்கள் தேவ பிரசன்னத்தில் நடக்க நடக்க என் பலன் குறுகி போவதில்லை. 120 வயசு மோசேக்கு பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? ஆமை 34 அதிகாரம், உபாகமம் 34 அதிகாரம், அதனுடைய praise God 7ஆம் வசனத்தை வாசிங்க. மோசே மரிக்கிற போது அவன் கண் இருளடையும் இல்லை, அவன் பலன் என்ன செய்யல. மோசே குறித்து பைபிள் சொல்லுது, கண்ணும் இருளடையல, பலனும் என்ன செய்யல. எண்ணெயில தோய்க்க 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 பலன் குன்றி போவதே இல்லை. எண்ணெயில தோய்க்க தோய்க்க பிரசனத்தில் வாழ வாழ என் பலன் ஒரு நாள் குறைவதில்லை, பலன் பெருகி கொண்டே இருக்கும். 120 வயசுல பிஸ்காவின் கொடுமுடிக்கு ஏறணும். அதை ஏறத்தக்க பலன் யாரு இருந்தது? மோசேக்கு இருந்தது. கண்களை எடுத்து கானான் தேசத்தை பார்க்கணும், அதை பார்ப்பதற்கு ஏற்ற கண்கள் மோசேட்ட இருந்தது. அப்ப யோசித்து பாருங்க, பிரசனத்தில் வாழ்பவனுக்கு பலன் குறைவதில்லை, அவன் பலன் பெருகிக் கொண்டே இருக்கும். பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பார்க்க நோயாளி மாதிரி இருக்கலாம், என்னை பார்க்க சீல் வடிகிற மாதிரி இருக்கலாம், என்னை பார்க்க ஒரு நாட்டம் எடுத்தவனை போல தெரியலாம், ஆனா என்னை பலப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார், அவரால் எல்லாவற்றையும் நான் செய்வேன். அப்போ பலன் நாட்களுக்கு தக்க பலன், வருஷங்களுக்கு தக்க பலன், அந்த பலனை தந்து கத்த நடத்துவார். ஆமென். இந்த கால வேளையில நம்முடைய கால்கள் எண்ணெயால் நிரம்பட்டும். இந்த நாட்களுக்கு தேவையான பலனை
கர்த்தர் தந்து நடத்துவார். இந்த நாட்கள் எப்படி நடத்தணும் அப்படி நடத்துவார். நம்முடைய ஜீவியங்களை, குடும்பங்களை மகிமையாய் கர்த்தர் நடத்துவார். யோசித்து பாருங்க, அந்த அன்னாள் தன் வாழ்க்கையில் உலக பிரகாரமாக எந்த சந்தோஷத்தையும் அவள் அனுபவிக்கலை. ஆனால் சாக முன்ன மேசியாவை தன் கையில் ஏந்தி, அந்த ரட்சிப்பை தன் கையில் ஏந்தி ஆண்டவரை ஆராதித்தார். பைபிளில் ஒரு சின்ன முக்கில் எழுதி வச்சிருக்குது, பானுவேலின் குமாரத்தியாகிய அன்னாள், ஆசேர் கோத்திரத்தை சார்ந்த பானுவேலின் குமாரத்தியாகிய அன்னாள் மீட்பருக்காய் காத்திருந்தாள். பைபிள்ளையே ஒருத்தி பேர் பிடிக்கிறான்னா அவளை குறித்து தேவன் எவ்வளவு பெரிய திட்டம் வைத்திருப்பா. நான் சொல்றேன், ஒருவேளை இவள் வாழ்க்கையில தோத்து இருக்கலாம், உலக பிரகாரமான லைஃப்ல எதுவுமே இவளுக்கு ஜெயமா இல்லை, புருஷன் ஜெயமா இல்லை, வாழ்க்கை ஜெயமா இல்லை. ஆனா மீட்பரை சுமக்கிற பாக்கியத்தை கர்த்தர் கையில கொடுத்தா. இது எவ்வளவு பெரிய மேன்மை. பிறந்த மீட்பரை கையில சுமந்து நம்ம ஜெபம் பண்ண மீட்பர் இவர்தான், நம்ம காத்திருந்த மீட்பர் இவர்தான். சிமியோன் சொல்வார்ல, மீட்பர் பிறப்பாரு, நான் ஜாக மாட்டேன் பாப்பேன்னு சொல்வார்ல, அந்த மீட்பர் இவர்தான். அங்க இருக்கிற அனைவருக்கும் இயேசுவை குறித்து அறிவித்தவள் யோவான் ஸ்நானகன் பிறந்து இவர்தான் இயேசுன்னு சொல்றதுக்கு முன்ன பானுவேலின் குமார்த்தியாகிய ஆசேர் கோத்திரத்தை சார்ந்த இந்த அன்னாள் தெரு தெருவாய் பறைசாற்றுகிறார். இயேசு பிறந்தாச்சு, இயேசு பிறந்தாச்சு, மேசியா வந்தாச்சு, ரட்சிக்கிறவர் வந்தாச்சு, ரட்சகர் வந்தாச்சு. இயேசு 30 வயசுல ஊழியத்தை ஆரம்பிச்சாரு. ஆனா 8வது நாளே இயேசுவை பத்தி இங்க ஒருத்தி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான். ஆண்டுடைய கிருபை எவ்வளோ பெரியது, ஒரு பெரிய மகிமையை சுமக்க பாத்திரம். நல்லா கவனிங்க, இதெல்லாம் பெரிய பாக்கியம் இல்லையா? இயேசுவை சுமக்கிறது, இயேசுவை பார்க்கிறது. ஏன்னா தேவ தூதர்களே ஆசையா இருந்தார்கள். அவர் பிறக்கும்போது தூதர்களே இறங்கி வந்து உன்னத தேவனுக்கு மகிமைன்னு பாட்டு பாடுனாவ. அவ்வளோ பெரிய ஆண்டவரை கையில ஏந்தினது எவ்வளோ பெரிய மேன்மை இல்லையா? வளர்ந்த பிறகு தொட்டது அது வேற, நோய்க்காக பேய்க்காக பிசாசுக்காக வந்தது வேற. ஆனா பிறந்தவரை கையில ஏந்தி சிமியோன் சொல்றாரு, என்னை சமாதானத்தோடு அனுப்புகிறீர் ஆண்டவரை, ரட்சணியத்தை கண்கள் கண்டது. இவரெல்லாம் மோசையை போல கானான் தேசத்தை கண்டு மரித்த அந்த மோசையை போல அந்த ரட்சணியத்தை கண்டு போதும்பா, இனி எடுத்துக்கொள்ள ஆண்டவரை, வாழ்ந்தது போதும் அப்படி ஜபிக்கிற ஆட்கள் ஆக்கும். மகிமையை கண்ட ஒரு சந்ததியாய் நம்ம எழும்பணும். நம்ம சந்ததியில் தேவ மகிமையை கையில் சுமக்கணும், அபிஷேகத்தை கையில் சுமக்கணும், கிறிஸ்துவ கையில் சுமக்கணும். இனி இருக்கிற இடத்துல நான் ஒரு கிறிஸ்துவின் சாட்சியா வாழணும். என் கால்கள் எண்ணெயினால நிரம்பி இருக்கணும். என் காலில் சங்கிலி வரக்கூடாது, என் காலில் பாவம் வரக்கூடாது, நான் பாவத்தில் நிற்கவும் கூடாது, உலகத்தில் நிற்கவும் கூடாது. இருக்கும் வரைக்கும் என் கால்கள் மான் கால் போல ஓடிட்டே 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 இருக்கட்டும். அது கண்மலையில போய் நிற்கட்டும். என் பாதங்களுக்கு கீழே கர்த்தர் இரும்பையும் வெண்கலத்தையும் நசுக்குவார், நம்மை பலப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த கால வேளையில எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஒரு எண்ணெய் இறங்கி வரட்டும், ஒரு எண்ணெய் இறங்கி வரட்டும். என் கால்களுக்கு கீழே ஒரு எண்ணெய், என் கால்களுக்கு கீழே ஒரு எண்ணெய். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? என் கால்களுக்கு கீழே ஒரு எண்ணெய். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? அன்னாலே போல ஜெபம் பண்ணுங்க. இடைவிடாமல் ஆராதிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், இடைவிடாமல் உபவாசிக்கணும், இடைவிடாமல் தீர்க்கதரிசன ஆவியால் நிரம்பணும், இடைவிடாமல் காத்திருக்கணும், தேவ மகிமைக்காய் போராடணும், தேவ மகிமையோட வாழணும். வாழுகிற ஒரே ஒரு வாழ்க்கை தேவ மகிமையை சுமக்கணும். வாழ்ற ஒரே ஒரு வாழ்க்கை தேவ மகிமைக்காய் வாழணும். வாழ்ற ஒரே ஒரு வாழ்க்கை மகிமையின் பிரசன்னத்துல ஜீவிச்சணும். எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்க? எத்தனை பேர் ஆண்டவரை உயர்த்துறீங்க? ஆண்டவரே, என் கால்கள் ஒரு எண்ணெய், என் கால்கள் ஒரு எண்ணெய். என் கால் இனி பாவத்தில் அல்ல, உலையான சேற்றில் அல்ல. என் கால் எண்ணெயில தோய்க்கப்படட்டும், என் கால்கள் எண்ணெயில வாழட்டும். என் கால்களுக்கு கீழே எண்ணெய் நிரம்பி இருக்கட்டும். அபிஷேகத்தின் எண்ணெய், ஜெபத்தின் எண்ணெய், உபவாசத்தின் எண்ணெய், பிரசனத்தின் எண்ணெயில நிற்க ஆண்டவர் கிருபை தருவீராக. போராட்டங்களுக்கு மேல, பிரச்சனைகளுக்கு மேல ஓடி தேவ மகிமையை சுமக்கணுமே, மேசியாவின் மகிமையை சுமக்கணுமே. என் தேசத்தின் நடுவே இவர்தான் கிறிஸ்து என்று பறைசாற்றுவதற்கு எனக்கு ஒரு மகிமை வேணுமே. அந்த மகிமையோடு ஓடணுமே. எங்க வாழ்க்கையில நாங்கள் தேவ மகிமையை பிரதிபலிக்கணுமே.
ஆண்டவர் கிருபை தருவீராக. நல்ல ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம். ஆசேர் கோத்தரத்தை அவருடைய கால்கள் எண்ணெயிலே தோய்ப்பான் என்று சொன்னபடி நாங்கள் இவங்க கால்களை தேவ பிரசனத்தின் எண்ணெயிலே தோய்த்து தேவ மகிமையில நின்று ஓட ஆண்டவர் கிருபைத்தார். கலந்துள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, நன்மையினால மூடுங்க, தேவாசீர்வாதம் பெருகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளு பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம்.